அதாவது பார்ட்டி மாதிரி நல்லா குடிச்சுக்கிட்டு ஆட்டம் பாட்டம்னு கொண்டாட்டமா இருக்காங்க. அப்போ அந்த கேங்ல ஒரு பொண்ணு, காய்ஸ் நம்ம ஒரு கேம் ஆடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமை பத்தி சொல்றாங்க. அது என்ன கேம்னா, நம்ம சின்ன வயசுல திருடம் போலீஸ் கேம் ஆடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த கேம். எப்படின்னா அந்த வீட்டுல வந்து லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்போ எல்லாருமே ஓடி போயிட்டு ஒளிஞ்சுப்பாங்க. அப்போ ஒருத்தங்க கொலை பண்ற மாதிரி ஆக்டிங் பண்ணணும். அப்போ கொலை பட்டவங்க அப்படியே கீழே விழுந்து நடிக்கணும். கடைசியா கொலை பண்ணவங்க மட்டும் அப்படியே இருப்பாங்க. அப்போ அந்த சமயம் பார்த்து எல்லாருமே சேர்ந்து லைட் ஆன் பண்ணுவாங்க. சோ கொலை பண்ணது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிற கேம் தான் இந்த கேம். இப்போ எல்லாருமே இந்த கேமுக்கு ரெடி ஆகுறாங்க. லைட்டையும் ஆஃப் பண்றாங்க. எல்லாருமே அவங்க கையில சின்ன சின்ன ஃபிளாஷ் லைட்டை வச்சுக்கிட்டு இந்த கேமை ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாருமே ஒரு திசையில இருக்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு மட்டும் வெளியே என்னமோ ஒரு சவுண்ட் கேட்கறத பாக்குறா. அந்த கேம்ல எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி ஒருத்தன் வீட்டு வெளியே வந்து செத்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அப்போ வீட்டு உள்ள இருக்கிற அந்த பொண்ணு வெளியே போயிட்டு அந்த இறந்து போனவனை பார்க்கும்போது அவன் மேல நிஜமாலே ரத்த கரைகள் இருக்கு. இது சும்மா கேம் தான், அவனை யாராச்சும் கொலை பண்ண மாதிரி ஆக்டிங் தான் பண்ணிருப்பாங்க அப்படி நம்ம நினைச்சிட்டு இருந்தா, நிஜமாலே அந்த கேம்ல கொலை பண்ற மாதிரி இங்க ஒருத்தனை கொலை பண்ணிருக்காங்க.